போகிறோம். ஜெய் ஸ்ரீராம்ன்ற இடத்துல தான் கைஸ் இருக்கோம். பாருங்க கைஸ், அதான் கைஸ் ஜெய் ஸ்ரீராம். அதான் கைஸ் அந்த ஜெய் ஸ்ரீராம். அங்கே தான் கைஸ் வந்து ராமரோட பாதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்னால் நம்பவே முடியல கைஸ். உங்களுக்கு எதனா விவரம் தெரிஞ்சிச்சா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏமா உன்னால் நம்ப முடியல? ஏன்னா ராமரோட பாதமும் என் பாதமும் ஒரே சைஸில் தான் கைஸ் இருக்கு. இப்போ உன் வயசில் வந்திருப்பாரு. என் வயசில் வந்திருப்பாருன்னா அப்புறம் எதுக்கு அவர் எந்த பக்கமாக வந்தார் எந்த பக்கமாக போனார் நீங்களே அந்த வயசுலயே இந்த காட்டுக்கு வரணும்னு கேட்குறியா? ஆமாம், அதுவும் நியாயமான கேள்வி தான். சரி ரைட்டு, கமாண்டில் அவங்க நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதான் கைஸ் கோடை காடு. நல்லா பாருங்க கைஸ். இதான் கைஸ் லைட் ஹவுஸ் எங்கம்மா இருக்கு? இங்க வரேன், ஜூம் பண்ணி இல்லை இங்கேருந்தே நம்ம ஜூம் பண்ணி காட்டுவோமே. அது லைட் ஹவுஸ் இல்ல மாமா, அங்க இருக்கு பாரு. டா இருக்கு பாரு, அதான் லைட் ஹவுஸ். அது பழைய லைட் ஹவுஸ். குட்டி லைட் ஹவுஸ். பழைய லைட் ஹவுஸ். இது yellow லைட் ஹவுஸ், குட்டி லைட் ஹவுஸ் அதான் பெருசு. பெருசு எங்கம்மா இருக்கு? தா இருக்கு பாரு. ஆமா, இதோ இருக்கு. கண்டுபிடிச்சாங்க. இது வந்து குட்டி லைட் ஹவுஸ் गाइस. இப்போ ஜூம் பண்ணி காட்டுனது குட்டி லைட் ஹவுஸ் गाइस. ஆமா, இது குட்டி லைட் ஹவுஸ். அங்கேருந்து இவ்வளோ தூரம், அதுக்கு இதுக்கு எத்தனை மைல் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 5 மைல் இருக்கும்னு வச்சிங்களா? ஆமாம் गाइस, ஒரு 5 மைல் கிட்ட இருக்கும் गाइस. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பெரிய லைட் ஹவுஸ் சின்ன லைட் ஹவுஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க गाइस. எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல தான் சொல்லணும். இத பத்தி சொல்லுமா, என்ன வெல்ல எதுவும் ஆறில गाइस. இது வந்து இந்த உப்பு தயாரிக்கிறதுக்காக சேமிச்சு வச்சிருக்க தண்ணி தான் गाइस இது. அது என்னமா உப்பு? அது மலை மாதிரி குமிச்சு கிடக்க. ஆமா गाइस, அதெல்லாம் உப்பு தான் गाइस. இப்பதான் गाइस கோடைக்கரை போற பஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுது. எங்க பாருங்க गाइस, அதான் गाइस பஸ். அந்த போகுது பஸ், அந்த பக்கம் போகுது गाइस. கோடைக்கரை உள்ள தான் गाइस போகுது. நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு गाइस. இல்லம்மா, நீ பேசுங்க, விவரங்கள் சொல்லணும்ல மக்களுக்கு. பாருங்க எவ்வளோ அந்த இந்த உப்புக்காக உப்புலம் பண்ணி வச்சிருக்காங்க. பகுதி அனைத்துமே தெரியுதுங்க गाइस. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்னென்ன விவரம் பாருங்க गाइस. ஆனால் இந்த இடம் உண்மையிலேயே சொல்கிறேன் गाइस, சூப்பராக இருக்குங்க गाइस. உங்களால் முடிஞ்சுன்னா நீங்களும் இந்த கோடியக்கரைன்ற ஊருக்கு வந்து இந்த கோடியக்கரை வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. மறக்காம இந்த ஸ்ரீராம் ஜெய் அந்த இதை மட்டும் சுற்றி பார்த்துட்டு போயிடுங்க. அவ்வளோதான் गाइस. அங்கே இப்போ தான் गाइस கூட்டம்லாம் வந்திருக்கு பாருங்க. உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்போமா, இது ராமர் பாதம் தானான்ட்டு? ஓகே, இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலரில் நிறைய மூடி வச்சுருக்காங்களா, என்ன அது? அதெல்லாம் உப்பு. ஓ, உப்பத்தை மூடி வச்சுருக்காங்களா? உப்பை சேமிச்சு மூடி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி வந்துடுறீங்க. அவங்ககிட்ட போய் கேட்போம். அவங்ககிட்ட போய் என்னென்ன விவரம்னு சொல்லிட்டு இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாம் என்ன ஊர்? சிதம்பரமா? சிதம்பரத்தில் எங்கே? நானும் சிதம்பரம் தான், கோவிலாமுண்டி. என் பேர் ஹசன் முகமது, பழனி பாபா மாணவன். நல்லா இருக்கீங்களா? மேலே இதில் எங்கே? ஆமாம், என்ன பார்த்துருக்கீங்களா? பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிதம்பரத்தில். ஆனால் சிதம்பரத்தை சேர்ந்தவர் என்னை பார்க்கலன்றாரு. இது என்ன கொடுமையோ தெரியல. சரி, இப்போ நீங்கள் ராமர் பாதம் பார்த்தீங்க இல்லையா, அது குழந்தையா இருக்கும்போது பதிக்கப்பட்டதா இல்லை இவங்க கல்லில் பதிச்சு வச்சுருக்காங்களா அந்த மாதிரி சொல்லி? எங்களுக்கும் தெரியாமல் தான் நாங்கள் யாராவது கமாண்டில் விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, ரொம்ப நன்றிண்ணே உங்களை சந்தித்தது. எனக்கும் சிதம்பரம் தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காரைக்கால் தான். வாக்கப்பட்டது காரைக்காலில். இப்போ வாழை வெட்டியாக வாழ்ந்துட்டுருக்கேன். அது வேறு கதை, அதை விட்டுருவோம். ராமர் பாதத்தை பார்க்க வந்திருக்கீங்க, இப்போ கோடியக்கரை போகிறீங்க. நாங்கள் கோடியக்கரைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். எங்கள் பொண்ணு ஜனனி எங்களுக்கு யூடியூப்பில் எல்லாருக்கும் இந்த காட்டை பற்றி இந்த கோடியக்கரையை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்காங்க. ஜனனிம்மா, இந்த மாமாவுக்கு சலாம் சொல்லுங்கள். சரி, நீங்கள் போய் லைட் ஹவுஸில் பார்த்துட்டு வாங்க. ஏம்மா, இங்கே என்ன எழுதியிருக்குதுமா, படித்து சொல்லிட்டாத. தமிழ்நாடு வனத்துறை வாய்மையே வெல்லும் வன உயிரின கோட்டம் நாகப்பட்டினம் ராமர் பாதம் கண்காணிப்பு கோபுரம் புதுப்பித்தல் பணி
ஓ இதுக்கு இந்த ராமர் பாதத்தை கண்காணிக்கிறதுக்காக புதுப்பித்த ஒரு மண்டபமாக இது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, அவர் நின்னாருனாக்கா அந்த பாதம் வந்து சிமெண்ட்டில் வச்சுருந்தா அச்சு வந்துருக்கும், மண்ணில் வச்சுருந்தா மண் அச்சு இருக்கும். அந்த மண்ணையாவது எடுத்து செஞ்சுருக்கணும். இவருடைய பாதம்னு பாறாங்கல்லுனால செஞ்சு செதுக்கி வச்சு நம்ம எல்லாரும் நியாயமான கேள்வி, அறிவான கேள்வி. இருடா சொல்லுமா, பாறாங்கல்ல எப்படி அச்சு பதிஞ்சிருக்கும்? நீங்களே உங்க கமெண்ட்ல பார்த்து சொல்லுங்க. பாறாங்கல்ல வந்து இது மாதிரி கல்ல செதுக்கி வச்சிருக்காங்கன்னா எவ்வளோதான் அவங்களும் கமெண்ட்ல சொல்லுவாங்க தெரியல. ஆமா வாங்க நம்ம பின்னாடி உள்ள அந்த ரோட. நான் கூட ஆவலோட ராமர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்பி வந்தேன். ஆமா டவுட். இருப்பா, என்ன டவுட் சொல்லு. காலை கீழே வச்சா கூட கீழே தான் நமக்கு, அது எப்படி மேலே வந்திருக்கு? அப்போ செதுக்கி வச்சிருக்காங்கப்பா, கல்லில் வந்து செதுக்கி வச்சு. இப்போ சிலையெல்லாம் எப்படி செதுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு உன் கால் அளவு தானே இருக்கு. அப்போ உன் வயசு உன் சைஸில் இருக்கும்போது வந்தாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை பற்றி நமக்கு விளக்கம் தெரியல. தெரியாதவங்க எங்களுக்கு கமெண்டில் சொன்னாலும் சரி, எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி. என்னுடைய ஃபோன் நம்பரையும் சொல்லிடுறேன், 8072537774 என்னுடைய நம்பர். சரி, அடுத்தது என்னம்மா? ஏம்மா காடு இதெல்லாம் நீ பாட்டுக்கு தைரியமாக போகிறா, பயமா இல்லையா? சிங்கம் இருக்குது, புலி இருக்குன்றா, என்ன சாப்பிட்டா பரவாயில்ல. சரி ரைட்டு, ஓகே. ராமர் பாதம் கால் பதிஞ்சதுதானே, அவர் புலி சிங்கத்தெல்லாம் அவர் கட்டுப்படுத்தி வச்சுருப்பார். பயமாக இருக்கா? பயமாக இருக்குண்ணா, ஏன்டா போகிறேன்? போகக்கூடாதுன்னு அங்கே அடைச்சி வேற வச்சுருக்காங்கம்மா. ஆமாங்க கைஸ், சரி கைஸ், இந்த இடத்துல இருக்கிறது பயமாக தான் கைஸ் இருக்குது, பார்த்து வாங்க, இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க. சரிங்க கைஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே.